உச்சிக்கு செல்லும் ரகசியம் என்ன என்றால் அது கீழ்ப்படிதல் தான். பூமியில் உள்ள மக்களை விட கடவுள் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அவ்வளவுதான். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தையை கேட்டால் போதும். பூமியில் உள்ள அனைவரையும் விட கடவுள் உன்னை உயர்த்துவார். நீ வேலைக்கு நம்பிக்கையுடன் இருப்பாயா? அவன் தன் வேலையில் நிபுணத்துவம் கொண்ட ஒருவரை பார்த்தாயா? அவன் எங்கே நிற்பான் தெரியுமா? ராஜாக்களின் முன்னிலையில் நிற்கச் செய்வார் கடவுள். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். இதை செய்யாமல் அதை செய்யாமல் அலட்சியமாக இருந்தால் அவன் எதையும் சாதிக்க முடியாது. ஏனெனில் கடவுள் பார்த்துக் கொள்கிறார். கடவுள் பார்க்கிறார். அவர் எப்போதும் மனிதர்களை ஆராய்கிறார் என்று சொல்கிறார். மனிதர்கள் வெளிப்புறத்தை மட்டும் பார்க்கிறார்கள், ஆனால் கடவுள் பார்க்கும் கோணம் இதயம்தான். நீ எந்த நோக்கத்துடன் வேலை செய்கிறாயோ, உன் இதயத்தில் உள்ள உன்னுடைய நோக்கம் என்னவோ அதை கடவுள் பார்க்கிறார் என்று சொல்கிறார். மனிதர்கள் வெளியிலிருந்து நீ எவ்வளவு வேலை செய்கிறாய் என்று பார்க்கிறார்கள், ஆனால் நீ எந்த நோக்கத்துடன் கடவுளின் வேலை செய்கிறாய், வீட்டில் வேலை செய்கிறாய், ஒரு கணவராக, ஒரு மனைவியாக, ஒரு பிள்ளைகளாக, உன் நோக்கம் என்ன? கடவுள் அந்த நோக்கத்தை அளவிடுகிறார். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். அவரே அனைத்தையும் கவனித்து பார்க்கிறார். கடவுளுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.